வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இபி இன்வெர்டரை சோலார் இன்வெர்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், எந்த பொருள் வாங்கி போடலாம், எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதிகப்படியான செலவுல பேட்டரி இன்வெர்டர் தான் அதிகப்படியான செலவு, அதுவே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நார்மல் இபியை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இபி இன்வெர்டரா. அதை நம்ம அப்படி சோலார் இன்வெர்டரா கன்வெர்ட் பண்ணதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளா அந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அத்தியாவசியமா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இபி இன்வெர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 வாட்ஸ் இருக்கும், இல்லைன்னா 900 வாட்ஸ் இருக்கும், இல்லைன்னா 1K இருக்கும். இந்த இன்வெர்டர் தான் நம்ம நார்மலா இபி இன்வெர்டரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாச்சும் ஒரு கரண்ட் இல்லாத டைத்திலயோ, இபி சப்ளை ஒரு நாள் பவர் சடன் ஆயிட்டு அந்த மாதிரி டைத்திலயோ நமக்கு வந்து இந்த இன்வெர்டர் வந்து நமக்கு வந்து ஒரு பவர் சப்ளை நமக்கு கொடுக்கும். ஆனா சார்ஜ் பண்றது வந்து நமக்கு இபில இருந்தே கரண்ட் எடுத்து தான் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுது. ஸோ இந்த மெத்தட்ல தான் ஒர்க் ஆகுது. அது இபி நம்பி தான் இந்த இன்வெர்டருமே இபியை நம்பி தான் இருக்கு. அப்படின்னா இபில கரண்ட் இருந்தால் மட்டும்தான் அது கரண்ட் சப்ளையை வாங்கிக்கிட்டு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுவோம். நம்ம இதை அப்படியே இயற்கை ரீதியா சன்லைட்டை வச்சு நம்ம சோலாருக்கு மாத்துறதுக்கு என்ன செட்டப் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளான ஒரு செட்டப் நான் உங்களுக்கு சொல்றேன். செலவும் அதிகப்படியான செலவுல உங்களுக்கு தேவையானது பேனல் கண்ட்ரோல், அது போக ஒரு சுவிட்ச் வேணும்னா சுவிட்ச், உங்களுக்கு சுவிட்ச் கண்டிப்பா ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு ஐசோலேட்டரோ ஒரு எம்சிபியோ உங்களுக்கு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி என்ன இருக்குன்னு பாத்துறோம். உங்களுக்கு இன்வெர்டரை பொறுத்த அளவுக்கு 700 வாட்ஸ் 900 வாட்ஸ் 1K நம்ம இபில யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இபி இன்வெர்டரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு 100 AH யூஸ் பண்ணிருப்போம், இல்லைன்னா ஒரு 150 AH யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 AH பேட்டரி நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 AH பேட்டரிக்கு நமக்கு சார்ஜ் பண்ணதுக்கு வந்து ஒரு 150 to 200 வாட்ஸ் கண்ணாடி போறோம். அதாச்சும் 150 to 200 வாட்ஸ் சோலார் கண்ணாடி போறோம். அது போக உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து ஒரு 20 ஆம்ஸ் 20 ஆம்ஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப மாடல் இருக்கு. 12 வோல்ட்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு, 24 வோல்ட், அதாச்சும் ரெண்டுமே ஒரே சார்ஜ் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகுற மாதிரி ஆட்டோமேட்டிக் எல்லாமே இப்போ உள்ள சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த 150 வாட்ஸ் கண்ணாடி நம்ம எடுத்துக்கணும். 150 வாட்ஸ் கண்ணாடி பிளஸ் ஒரு 20 ஆம்ஸ் வந்து யூடிஎல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல், இந்த செட்டப் எடுத்துக்கிட்டு நம்ம டைரக்டா எப்பவும் போல பிளஸ் மைனஸ்ல இருந்து எடுத்து இப்போ 150 வாட்ஸ் கண்ணாடியை நம்ம சன்லைட் விழுற மாதிரி இடத்துக்கு மேல மாடியிலயோ இல்லைன்னா சன்லைட் விழுற மாதிரி ஒரு இடத்துலயோ நம்ம வீட்டுக்கு மேல வச்சுட்டு அதுல இருந்து பிளஸ் மைனஸ் லைனை கொண்டு வந்து உங்களுக்கு டைரக்டா நம்ம வந்து சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுக்கணும். அதாச்சும் இந்த 20 ஆம்ஸ் யூடிஎல் சார்ஜ் கண்ட்ரோல் நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த யூடிஎல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சார்ஜ் கண்ட்ரோல் நார்மல் சார்ஜ் கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சோலார் பவர் வந்து உங்களுக்கு எத்தனை ஆம்ஸ் வந்து நமக்கு தந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வேல்யூவை வந்து இந்த யூடிஎல் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து டிஸ்பிளேயோட நமக்கு காமிக்கும். 5 ஆம்ஸ் தருதா, 6 ஆம்ஸ் தருதா, 7 ஆம்ஸ் தருதா, 10 ஆம்ஸ் தருதா அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம வந்து டைரக்டா அந்த டிஸ்பிளே நம்ம லைவா பாத்துக்கிடலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த சார்ஜ் கண்ட்ரோல்ல இருக்கு. அது போக உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து எத்தனை வோல்ட் இருக்கு, ஃபுல் ஆயிட்டா உங்களுக்கு, அதே மாதிரி அவுட்புட் வந்து எத்தனை லோடு நமக்கு வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் அதாச்சும் வெளியே வந்து அவுட்புட் வந்து எவ்வளவு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ணி இந்த யூடிஎல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். அதனால உங்களுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோல் வந்து நம்ம நார்மல் இந்த செட்டப்புக்கு ஏதாச்சும் நம்ம இபி இன்வெர்டரை வந்து சோலார் இன்வெர்டரா மாத்துறதுக்கு இப்ப இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன் சோலார் கண்ணாடியில இருந்து பிளஸ் மைனஸ் 150 வாட்ஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். 200 வாட்ஸும் போடலாம், 150 வாட்ஸும் போடலாம். 150 தான் உங்களுக்கு 100 AHக்கு ஸ்டார்டிங் மாடல்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் சொல்லிட்டு இருக்கேன். 150ல எடுத்துக்கிட்டு 150 வாட்ஸ் எடுத்துக்கிட்டு பிளஸ் மைனஸ் 1 வந்து டைரக்டா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ்ல மைனஸ்ல கொடுத்துடணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சோலார் செட்டப்பை பொறுத்தளவு முதல்ல வந்து பேட்டரியை தான் கொடுக்கணும். அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பேட்டரி லைனை கொடுக்கணும். பிளஸ் மைனஸை சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரக்டா பேனல்ல இருந்து வரத பேனல் லைன்ல சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ் கொடுத்துரும். இப்போ இந்த செட்டப் ஓகேவா உங்களுக்கு? இந்த செட்டப் ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம வீடியோல எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஈஸியான கனெக்ஷன், இந்த செட்டப் முடிஞ்சிடும். அடுத்து முக்கியமான பாயிண்ட், இபி இன்வெர்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இபி இன்வெர்டர் நம்ம சார்ஜ் பிளக் சொல்லி இருப்போம் பாத்தீங்களா, இபில இருந்து இன்வெர்டருக்கு பவர் சப்ளை வந்து பேட்டரி சார்ஜ் பண்ண ஒரு பிளக் மெயின் பிளக் சொல்லி இருப்போம் பாத்தீங்களா, அந்த பிளக்கை மெயினா நம்ம உருவி விட்டுறணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் ஆக போறோம். அதாச்சும் இபில இருந்து சோலார் ரீதியா நம்ம சார்ஜ் இயற்கை ரீதியா சார்ஜ் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் ஆக போறோம். அப்படிங்கும் போது நமக்கு அந்த பிளக் தேவையில்லை. அந்த பிளக் தேவைப்படும், எப்போ தேவைப்படுதோ அப்படின்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு அந்த பிளக் தேவையில்லை. அது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மழை சீசன்
ஏதாச்சும் ஒரு மழை சீசனோ மேகமூட்டங்கள் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு டயத்துல உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ல இருந்து உங்களுக்கு வந்து மின் உற்பத்தி வந்து கம்மியா உருவாக்குறது வந்து குறையும். ஏன்னா உங்களுக்கு நிழல் பட்டாலும் சரி, மழை சீசன்லயும் சரி, உங்களுக்கு அந்த மின்னோட்டம் வந்து உருவாகக்கூடிய மின்னோட்டம் வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி திறன் வந்து சோலார் கண்ணாடியில குறையும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் மாத்திரம் உங்களுக்கு வருஷத்திலே தெரியும். உங்களுக்கு ஒரு 2-3 மாசம் தான், 2 மாசம் 3 மாசம் இருக்கும். அதுலயுமே உருவாகும், கரண்ட் உருவாகும், கம்மியா உருவாகும், அவ்வளவுதான். மொத்தத்துல ஸ்டாப் ஆகாது. உங்களுக்கு அந்த கம்மியா உருவாகுது பேட்டரி ஃபுல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம அந்த பிளக்கை வந்து மறுபடியும் இபி பிளக்கை வந்து அந்த இபி பிளக்ல வந்து சொருவணும். அந்த டயத்துல மட்டும் தான் சொருவணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க வந்து உருவி போட்டுக்கலாம். நார்மல் வெயில் இருக்க டயத்துல எல்லாமே நீங்க வந்து பிக்சடா உருவி வச்சிருங்க. அதே மாதிரி இபி அவுட் போகும் பாத்தீங்களா, இபி இன்வெர்டர்ல இருந்து அவுட் போகும் பாத்தீங்களா, அதை நீங்க அப்படியே விட்டுருங்க. அது வந்து நார்மலா நீங்க அந்த இன்வெர்டருக்கு என்ன லோடெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதே லோடு சப்ளை அப்படி இதுல இருந்து உங்களுக்கு சோலார் சார்ஜ் மூலம் உங்களுக்கு வந்து இந்த இன்வெர்டர்ல இருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். நீங்க கட் பண்ணக்கூடியது இபியில இருந்து இன்வெர்டருக்கு போகக்கூடிய அந்த பிளக்கை மட்டும் உருவிருங்க. அது நமக்கு தேவையில்ல, டேப் போட்டு வச்சிருங்க. இப்போ பாருங்க கனெக்ஷனை உங்களுக்கு வந்து பேனல்ல இருந்து வரக்கூடியது கண்ட்ரோலுக்கு நம்ம மாட்டிட்டோம், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு மாட்டிட்டோம். பேட்டரிக்கும் அந்த இபி இன்வெர்டருக்குள்ள பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுல பிளஸ் மைனஸ் எடுத்து இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆகிரும். அது போக உங்களுக்கு சார்ஜும் ஆக ஆரம்பிச்சிடும். மேல இருந்து நம்ம செட் பண்ணியிருக்க பேனல்ல இருந்து உங்களுக்கு வந்து டைரக்டா உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மூலம் பேட்டரி நம்ம வச்சிருக்க இபி பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகி உங்களுக்கு இன்வெர்டர்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா ஏசி சப்ளை வந்து நீங்க எப்பவுமே கொடுத்து யூஸ் பண்ணிருப்பீங்க தெரியுமா, அதே அப்ளைன்ஸ் ஃபுல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஒரு சிம்பிளான மெத்தட்ல இந்த கனெக்ஷனை நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இதுல வந்து உங்களுக்கு சேஃப்டி கேண்டி பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த இபி சப்ளை வந்து அந்த மழை டயத்துல எதுலயோ நீங்க மறுபடியும் பிளக் பண்ணணும்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த டயத்துல மட்டும் ஒரு ஐசோலேட்டர் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. ஐசோலேட்டர் சுவிட்ச் ஒன்று போட்டுக்கோங்க. அது எதுல போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேட்டரியில இருந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு ஒரு லைன் கொடுத்து போகும் பாத்தீங்களா, அந்த லைனை கட் பண்ணிட்டு அதுல ஒரு ஐசோலேட்டர் சுவிட்சை வந்து நீங்க போட்டுக்கோங்க. அந்த சுவிட்சை நீங்க எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இபி சப்ளை வந்து அந்த பிளக்கை இன்வெர்டர் பிளக்கை வந்து இபி சப்ளை பிளக்ல வந்து நம்ம மழை டயத்துல சோலார்ல இருந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது, அதாச்சும் மேகமூட்டமா இருக்கு, கரண்ட் கம்மியா வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல மாத்திரம் நீங்க அந்த ஐசோலேட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இந்த இன்வெர்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த பிளக்கை வந்து இபி பிளக்கை பிளக் பண்ணிட்டு சுவிட்சை போட்டு விடுங்க. அந்த டயத்துல என்ன செய்யும் அப்படின்னா, இபில இருந்து கரண்ட் எடுத்து அது எப்பவும் போல உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இதுல இருந்து அதாச்சும் பேட்டரி சார்ஜ் ஆகும்போது ஒரு ஏசி லைன் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு எர்த் கனெக்ஷனோ ஏதாச்சும் ஒரு சாக்கிங் இருக்கும். ஒரு சாக் கரண்ட் எப்படியுமே கொஞ்சம் இபில இருந்து சார்ஜ் ஆகும்போது பேட்டரியில இருக்கும். அந்த கரண்ட் வந்து டைரக்டா நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலையோ சோலார் பேனலையோ பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஐசோலேட்டர் வந்து ஊடையில போடுறோம். அந்த ஐசோலேட்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த இபி பிளக்கை நம்ம சொருகிற டயத்துல மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதுவும் அந்த இபி பிளக்கை மேக்சிமம் நம்ம இந்த சோலார் செட்டப்பை மாட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாட்டக்கூடிய அந்த தேவை வராது. காரணம் என்னன்னா, மழைக்காலங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் 2 மாசம் தான் இருக்கும். அந்த டயத்துல தான் சூரிய ஒளி கிடைக்காது, கம்மியா உருவாகும். அந்த டயத்துல தான் நம்ம இபி பிளக்கை சொருவணும். அதுக்கு இடையில உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்ளைவே நீங்க கம்பி இருக்க வேண்டாம். அந்த இபி இன்வெர்டர் ஆட்டோமேட்டிக்கா சோலார் இன்வெர்டரா மாறி உங்களுக்கு சோலார் கண்ணாடியில இருந்தே சார்ஜ் எடுத்து அது சார்ஜ் ஆகிடும். உங்களுக்கு சிம்பிளான ஒரு செட்டப் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பேனல் போடலாம், என்ன இந்த பேட்டரி என்கிட்ட இருக்கு, என்ன பேனல் போடலாம் அப்படிங்கிற கால்குலேஷனும் நான் நம்ம வீடியோல போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட 100 ஏஹெச் பேட்டரி இப்போ இபி பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இபி இன்வெர்டர்ல இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க பேட்டரி உங்க வீட்டுல 100 ஏஹெச் இருக்கு. அப்போ இதை வந்து வாட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். வாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேட்டரியினுடைய வாட்ஸை வோல்டேஜ் இன்டு ஆம்ஸ், அதாச்சும் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட், பேட்டரி வந்து பிக்சடா 12 வோல்ட் தான் நம்ம பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி 12 வோல்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ 12 வோல்ட் இன்டு அதனுடைய ஆம்ஸ் எத்தனை 100 ஆம்ஸ். அப்போ 12 இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 கிடைக்கும். இந்த ஃபுல் வாட்ஸ் அதாச்சும் 1200 அப்படிங்கிறது அந்த பேட்டரியினுடைய 1 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் வாட்ஸ். அந்த 1200 அந்த 1200ல நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோல சொல்லியிருப்போம், ஒரு பேட்டரியினுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. 50% 60% தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து மேக்சிமம் கணக்கு போட்டு பார்க்கறது 50% தான் நம்ம எடுக்கிற மாதிரி சார்ஜ் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம கணக்கு போடணும். அப்படி கணக்கு போட்டா 1200 வாட்ஸ்ல உங்களுக்கு 50% பிரிச்சா 600 வாட்ஸ். இந்த 600 வாட்ஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்ண பார்க்கணும். அப்படி 600 வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு 600 வாட்ஸ் பேட்டரியில வந்து மிச்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டெய்லி ரொட்டேஷனுக்கு சார்ஜ் பண்ணி சோலார்ல இருந்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டரியும் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும்.
சோலார்ல இருந்து சார்ஜ் பண்றது 2 மணி இல்லைன்னா 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல் ஆயிரும். நீங்க இபியவே கெம்ப வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சோலார் செட்டப்ல இருந்தே சார்ஜ் ஆயிரும். 50% மட்டும் தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன கணக்கு பாருங்க, 600 வாட்ஸ், அதாச்சும் 1200ல பாதி வாட்ஸ் யூஸ் பண்றோம், 600 வாட்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்ப 600 வாட்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேனல்ல நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 150 நம்ம இப்ப யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 150 வந்து 1 மணி நேரத்துக்கு அந்த பேனல் நமக்கு அவுட்புட் தேவை. அப்போ ஒரு நாளைக்கு சன்லைட் வந்து அந்த பேனல்ல உழக்கூடிய டைம், ஒரு நார்மலான டைம், அப்ராக்சிமேட் டைம் 5 மணி நேரம். அப்போ 5 இன்டு நம்ம பேனலுடைய வாட்ஸ் 150. அப்ப அதை நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள மொத்த வாட்ஸ் கிடைச்சிடும். அப்ப அந்த மொத்த வாட்ஸ் தான் உங்களுக்கு இந்த 600 வாட்ஸை ஃபுல் பண்ண போகுது. அப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 100 வாட்ஸ் பேனல், 150 வாட்ஸ் பேனலு இந்த பேட்டரியை ஒரு 600%, 700% நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யூஸ் பண்ணாலுமே ஒரு 4 மணி நேரம் டு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துல இந்த 150 வாட்ஸ் பேனல் வந்து இந்த பேட்டரியை ஃபுல் பண்ணிடும். இதுதான் கால்குலேஷன் வீடியோவுமே நம்ம தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வீடியோல நம்ம சேனல்ல கிடக்கு பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம கால்குலேஷன், ஒரு சோலார் வந்து கண்ணாடி வந்து எதை வச்சு வாங்கணும், ஒரு பேட்டரி வந்து எப்படி வாங்கணும், இந்த பேட்டரிக்கு வந்து இந்த கண்ணாடி எவ்வளவு நேரத்துல சார்ஜ் பண்ணி கொடுக்கு, அதுக்கு என்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம விளக்கமா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து, அதுவும் பட்ஜெட் ரீதியான உள்ள வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். 50 வாட்ஸ் கண்ணாடி, 100 வாட்ஸ் கண்ணாடி, அந்த சோலார் கண்ணாடியை வச்சுதான் நம்ம போட்டுருக்கோம். அதிகப்படியான ரேட்டுக்குள்ளது கிடையாது. குறைஞ்ச அளவு நம்மளுக்கு வந்து மாற்றா, இபிக்கு மாற்றா ஒரு சோலார் செட்டப் வந்து வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து பார்க்காதவங்க உள்ள போய் பாருங்க. நம்ம வீடியோக்களை ஃபுல்லா பாருங்க. எல்லாமே பயனுள்ள வீடியோக்களா தான் இருக்கும். வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதை வச்சு ரொம்ப பேர் பயனடையக்கூடியவங்க, ரொம்ப பேர் காடு மாட்டு தொழு இதே மாதிரி கரண்ட் இல்லாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஷேர் பண்ணி விட்டுங்க நீங்க கண்டிப்பா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.